இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர் ஜாதகத்தை பிடிச்சின்னு எல்லாரும் பேசுறாங்க. அவர் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கு, விபரீத ராஜயோகம் இருக்கு. அவர் பிறந்த 22 ஜூன் 1974 அன்று சென்னையில் மட்டும் நான் பிறப்பிறப்பு சான்று இந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். மாண்புமிகு முதல்வர் விஜய் பிறந்த அதே நாளில் 4 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதே மணித்துளிகளில் பிறந்திருக்கு. அவங்க ஏன் மாண்புமிகு முதலமைச்சர் மாதிரி வரல? அதுக்கு சோதிடம் சொல்லும் காரணம் என்னவென்றால் கால தேச வர்த்தமானம். இதனுடைய தமிழ் பொருள் என்னவென்றால் அந்த குழந்தையுடைய குடும்ப சூழல், அந்த குழந்தையினுடைய பொருளாதார பின்புலம், அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் செய்யும் தொழில்துறை, சின்ன தொழிலா பெரிய தொழிலா. விஜயனுடைய அப்பா கலைத்தொழில இருந்தார், அதனால கலைத்தொழில கொண்டு வந்தாரு. அதே நேரத்தில் பிறந்த 4 நிமிடங்கள்ல பல குழந்தைகள் பிறந்திருக்கும். அந்த குழந்தைகளோட தகப்பன் எல்லாமே எஸ். சந்திரசேகர் மாதிரி கலைத்தொழில் இல்லை. அதனால தன் பிள்ளைகளை கலைத்தொழில கொண்டு வர முடியல. 6 காரணிகளை ஜோதிடம் சொல்கிறது. அதுதான் கால தேச வர்த்தமானம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தையின் பொருள். அப்படி ஒரே மணித்துளிகளில் ஒரே தேதி மாத வருடத்தில் பிறக்கும் குழந்தைகளில் பெற்றோர்களுடைய குடும்ப சூழல், கல்வி அறிவு, பொருளாதார பின்புலம், அவர்கள் தொழில்துறை முறைகள், பிறகு அந்த குழந்தைக்கு இந்த பெற்றோருடைய குடும்ப சூழலும், பெற்றோருடைய பொருளாதாரமும், பெற்றோர்களுடைய கல்வி அறிவும், இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை இந்த சமூகத்திற்குள் வேலை தேடும் போது சமூக வாய்ப்புகள். இப்போ பெரிய இடத்து குடும்பத்திலிருந்து ஒரு பையன் வரான்னாக்கா ஒரு ஆஃபீஸில் முதல்ல அவனுக்கு முதன்மை கொடுப்பாங்களா? ஒரு ஏழை வீட்டு மகன் போறான்னாக்கா அவனை கூப்பிட்டு உடனே இன்டர்வியூ எடுப்பாங்களா? பெரிய இடத்து பையனுக்கு தான் டக்குன்னு ஃபோன் அங்கேருந்து போவோம். சார் அவரு வராரு சார், அவர் மிஸ்டர் சுந்தரம். தெரியல சுந்தரம் சார் பையன், ஐயோ நல்லா தெரியுமா, வாக்கிங் டெய்லி போவோமே, அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் சார், MBA. அவனோட அதிகமான 200 மார்க் வாங்கியிருப்பான். ஒரு ஏழையா ஒரு பையன் இங்கிருந்து வேசார்பாடில இருந்து போவான், எங்க ஏரியால இருந்து. ஆனா இன்டர்வியூல 2 பேரும் உட்காந்துருப்பான். இவனுக்கு டைரக்டா கதவு திறக்கும். வரும்போதே பியூன் சார் வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ற GM அப்படின்னு நேரா உள்ள கூட்டு போயிடுவான். ஏன் 2 பேரும் ஒரே நேரத்துல கூட பிறந்திருக்கலாம், ஒரே இடம் தான் பிறந்துதான் இருப்பாங்க. அதுதானே சொல்லுது, அதுதானே இப்ப பிறப்பிறப்பு சான்றிதழ் அதானே சொல்லுது. ரிப்பன் பில்டிங்ல இருந்து எடுத்தது தானே அந்த வெப்சைட்ல இருந்து. அதே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பிறந்த 22 ஜூன் 1974 30 குழந்தை பிறந்திருக்கும் அந்த லக்னத்துல. குறைஞ்சது ஒரு அமைச்சராக ஆயிருக்கணும்ல அவங்க. 30 குழந்தை சார். ஒரு லக்னம் 2 மணி நேரம். விஜய் அவர்கள் பிறந்த அதே கடக லக்னம், அதே காலை 9:25 மணி சென்னையில. அதே அந்த சுற்று வட்டாரம் ஒரு 20-10 கிலோமீட்டருக்குள்ள 30 குழந்தை பிறந்திருக்குதுன்றாங்க. அந்த 30 குழந்தைகளே மாண்புமிகு முதல்வர் மாதிரி வரல. அது காரணம் தான் குடும்ப சூழல், குடும்ப கல்வி முறை, பிறகு அந்த பெற்றோர்கள் வளர்ப்பு முறை, பிறகு அந்த பெற்றோர்களுடைய பொருளாதார பின்புலம், பர்சனல். அவங்க லட்சத்துக்கு அதிபதியா கோடிக்கு அதிபதியா?